அக்கா இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கு என்ன டாலிஷ், இன்னைக்கு நான் சாப்பிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஒரே ஜாலி தான். ஐயோ டாலிஷ் படம் பார்க்கறதா புரியல புரியல. ஐயோ அக்கா, அப்பாவோட புது படம் பறந்துச்சேக்கா. ஐயோ என்னடா பண்ண போறோம் இப்போ? ஐயோ டாலிஷ் இப்படியே பார்த்துட்டு இருக்காத, போய் புடி. ஏய் டாலிஷ் நில்லுடா. டாலிஷே அந்த கொடைய விடுறா. இங்க பாரு எவ்வளவு நிறைய தண்ணி இருக்குன்னு. தண்ணியில குளிச்சா செம்ம ஜாலியா இருக்கும். அம்மாக்கா செம்ம ஜாலியா இருக்கும். அன்பு மகனே, நீ அழாத. இப்பவே உனக்காக அம்மா போய் மனுஷன் உணவு கொண்டு வரேன். செம்ம ஜாலியா இருக்கு. ஜாலி ஜாலி. அன்பு பாரு, ரெண்டு மனுஷன். அவ்வளவுதானே அன்பு மகனே, இப்போ போய் சாப்பிடலாம். டாலிஷே ஜாலியா விளையாடும் போது ஏன்டா பேய்ன்னு சொல்லி சும்மானா பயம் காட்டுற? அக்கா உண்மையிலேயே பேய்க்கா. டாலிஷே இந்த பேய்க்கெல்லாம் பயந்தது பழைய அக்கா. இப்பெல்லாம் பேயே வந்தாலும் ஓட விடுவேன். அக்கா ஓட விடுறதுன்னா அப்புறம் இருக்கட்டும், பின்னாடி போற முதல்ல பின்னாடி. என்னதுடா பின்னாடி? டேய் டாலிஷே இந்த பேய் என்னடா இவ்வளவு பயங்கரமா இருக்குது? வாடா ஓடிடலாம். என்ன என்கிட்ட இருந்து தப்பிக்க பாத்தியா? என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இப்பவே உன்னை தேடி வரேன். கிராணி சீக்கிரமா எங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. அப்படியா? எதுக்கு இப்ப என்ன ஒளிய சொன்னீங்க? கிராணி உன்னை விட பயங்கரமான ரத்த கட்டையில எங்களை தோத்திட்டு வருது. வெளியே வந்துடாதீங்க, அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருங்க. என்னை விட பெரிய பேயா? என்னை விட பெரிய பேய் இந்த உலகத்திலேயே கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? இப்பவே உங்களை சாப்பிட வர பாரு. என் அன்பு மகனே, இங்க உட்காரு. அம்மா போய் அவங்களை என்னன்னு கவனிச்சுட்டு வரேன். சரி மகனே, இங்க உட்காரு. ரத்த காட்டேரி, இப்ப எங்க கூட கிராணி இருக்காங்க. நீ எங்க மேல கை வச்சனா உன்னை பீஸ் பீஸா வெட்டிடுவாங்க. இது சாதாரண கிராணி, என்ன பண்ண போகுது? கிராணி உன்னை பார்த்து இந்த ரத்த கட்டேரி சாதாரண கிராணின்னு சொல்லிடுச்சு. ஐயோ எங்களுக்கு இது ரொம்ப அவமானமா போச்சு. என்ன பார்த்தா நீ சாதாரண கிராணி இல்ல. இப்ப வாங்கிக்கோ என்னோட பவரை. சரி மகனே. ஐயா அக்கா, இது உண்மையாவே சாதாரண கிராணி தான் போல இருக்கே. அந்த ரத்த காட்டேரி ஒரு பஞ்சு விட்டானே எப்படி பண்ண வந்துருச்சு? அட கிராணி, உன்னோட பவர் இவ்வளவுதானா? ரத்த காட்டேரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கிராணி, நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் டாலிஷே, அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வாடா ஓடிடலாம்.
தம்பி யாரா இந்த நேரத்துல கதவு தட்டுறது? தெரியலக்கா, இருங்க நான் போய் பாக்குறேன். தம்பி யாருடா? அக்கா இங்க யாருமே இல்ல. சரி சரி வா நம்ம படத்தை கண்டினியூ பண்ணலாம். இதோ வரேன்க்கா. என்னடா டாலிஷ் மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது? தெரியலையாக்கா. சரிடா யாருன்னு போய் பாத்துட்டு வா. முடியாது, இந்த வாட்டி நீ போய் பாத்துட்டு வா. ஏய், போன வாட்டி நான் போனல, ஒழுங்கா இந்த வாட்டி நீ போ. சரி இரு நானே போய் பாத்துட்டு வரேன். இப்போ யாருக்கா? டேய் இப்போ யாரும் இல்லடா. சரி சரி நீ கதவு சாத்திட்டு வந்துரு. அக்கா என்னக்கா அது, நம்ம பேய் படம் பார்க்கும்போது யாரோ கதவை தட்டிட்டு ஓடிடுறாங்க. தம்பி அதெல்லாம் எதுவும் இருக்காது, ஏதாவது காத்து கடிச்சிருக்கும். வா நம்ம படம் பார்க்கலாம். சரி. டேய் தம்பி மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குதுடா. அக்கா நான் நினைக்கிறேன் நம்ம கூட யாரோ வேணும்னே விளையாடுறாங்களே. நான் ஒண்ணு பண்றேன், ஒரு பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டு கதவுக்கு பின்னாடி போய் நிக்கிறேன். நீ போய் கதவை மெதுவா தர, நான் கட்டையை வச்சு ஒரே போட மண்டையில போட்டுறேன். சரிடா தம்பி. என்னடா தம்பி அம்மா போட்டு இப்படி அடிச்சுட்ட? நான் எங்க அடிச்சேன்? இந்த இத புடி, நீ தான் அடிச்ச. இது என்ன விளையாடுற நேரமா? வா அம்மாக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் டாக்டர் கால் பண்ணு. ஹலோ டாக்டர், எங்க அம்மா மைக் அடிச்சு விழுந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்க? சீக்கிரம் வாங்க. வராங்களாங்க டாக்டர்? நான் டாக்டர் வந்திருக்கேன். இங்க யார் உடம்பு சரியில்லை? வாங்க டாக்டர் வாங்க. அதோ எங்க அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. என்னாச்சு? எங்க அக்கா தான் எங்க அம்மா மண்டையில போட்டு அடிச்சிட்டா. மண்டையில அடிபட்டதுனால பயங்கரமான இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன் என்கிட்ட இருக்கு, அது போட்டோம்னா அவங்க சரியாயிடுவாங்க. அப்புறம் ஏன் டாக்டர் வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் வந்து அந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷன் உங்க அம்மாவுக்கு போட்டோம்னா அவங்க கோழியா மாறிடுவாங்க. கோழி மாதிரி நடப்பாங்க, கோழி மாதிரி ஓடுவாங்க, கோழி மாதிரி முட்டையும் போடுவாங்க. எங்க அம்மா கோழியா மாறிடுவாங்களா? அப்படின்னா நான் டெய்லி கோழி முட்டை சாப்பிடுவேனே. ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடுவேன், ஆம்லெட் சாப்பிடுவேன், முட்டை ரசம் கூட போட்டு சாப்பிடுவேன். ஜாலி ஜாலி. அப்படின்னா நான் கூட டெய்லி முட்டை சாப்பிடுவேன். ஏ ஜாலி ஜாலி. எனக்கு என்ன ஆச்சு? இங்க என்ன நடக்குது? ஆமா இவர் யாரு? அம்மா உங்க மண்டையில அடிபட்டுருச்சு, அது சரி பண்ணதான் இந்த டாக்டர் வந்திருக்காரு. அப்படியா? ஆமா இவர் கையில நான் இவ்வளவு பெரிய ஊசி வச்சிருக்கிறாரு, நான் போட்டுக்க மாட்டேன். அம்மா இந்த ஊசி போட்டுக்கோங்கம்மா, அப்போதான் நீங்க டெய்லி காலையில முட்டை போடுவீங்க. என்னது முட்டை போடுவனா? இந்த ஊசியை போட்டுக்கிட்டீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ல நீங்க கோழியா மாறிடுவீங்க. நீங்க கோழியா மாறிட்டீங்கன்னா முட்டை போடுவீங்கல்ல. ஓ அப்படியா? டாக்டர் அந்த ஊசியை கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க டாக்டர், அங்க பாருங்க பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டியா? பக் 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 வீட்டு மேல யாரு சத்தம் கேக்குது? தாலிஷ் தாலிஷ் ஏஞ்சுக்கோ, நம்ம வீட்டு மேல யாரு சத்தம் கேக்குது? சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் நான் ஒண்ணும் பொய் சொல்ல, உனக்கு அந்த யாரு சத்தம் கேட்கல? ஆமா எங்கேயோ கேக்குது. டேய் ஏஞ்சுக்கோடா, அந்த யாரு இங்க இருந்து போயிட போகுது. அப்படியா? சரி சரி வா போய் நம்ம பார்க்கலாம். சீக்கிரமா போலாம்.
எனக்கு கூட அந்த பறக்கிற யானையில போகணும்னே. டேய், அந்த யானை எவ்வளவு ஹைட்ல போகுது, அதுல எப்படி நீ போவ? அதுல நம்மளால போக முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த யானையில போய் தான் ஆகணும். அம்மா அம்மா. என்னாச்சு ஷாம், எதுக்கு இப்படி கத்துற? அம்மா, எங்களுக்கு அந்த பறக்கிற யானை வேணுமா, டாலிஸ்க்கு அதுல போகணுமா. என்னது, உண்மையான யானையா? ஆமாமா, உண்மையான பறக்கிற யானை, அது எங்களுக்கு வாங்கி கொடுங்க. என்னது, உண்மையான யானையா? உங்க 2 பேரையும் வித்தா கூட அந்த யானையை வாங்க முடியாது. போய் விளையாட்டு வாங்க பாருங்க. டாலிஷே, வா நம்ம போய் விளையாடலாம். ஐயோ, அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. சரி, நம்ம அங்க கீழே லேண்ட் பண்ணிட்டு பாத்ரூம் போவோம். ஏய் யானை, எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நீ இங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணே, இங்க பாரு, அந்த பறக்கிற யானை கீழே நின்னுட்டு இருக்கு. ஏய், இந்த பறக்கிற யானை எப்படி கீழே வந்தது? ஏய், அது விடு, வா நம்ம அத மேல ஏறி ஒரு ரைடு போலாம். போலாம் வா. அண்ணே, ஏன் யானை யாரு தூக்கிட்டு போறது? ஆமா அண்ணே, உனக்கு பறக்கிற யானையை ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓட்ட தெரியாது, மலை எப்படி ஓட்டுறதுன்னு கத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே வெயிட் பண்றேன், சீக்கிரம் எடு. உடனே எடுத்துறேன். அட கடவுளே, என் யானை தனியா பறக்குதுன்னா அது அந்த பேயால தான் முடியும். அண்ணே, யானையை கொஞ்சம் பொறுமையா ஓட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கே ஓட்ட தெரியாது, பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன் தம்பி. ஐயோ, என் யானை என்கிட்ட வந்துரு. ஐயோ, அதை நான் 10 வருஷம் தாவத்துல இருந்தே எடுத்தேனே. இங்க வந்துரு, இங்க வந்துரு. தாளிச்சே, இந்த யானை நம்ம கீழே தள்ளி விட்டுற போல. எனக்கு போடலாம். அந்த பேய் என் யானையை கீழே தள்ளி விட்டுற. அடிக்கிற அடியில நீ என்ன ஆக போற பாரு. ஏன் சாமு, என்ன நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா? எந்த நேரம் சண்டை போட்டுனே இருக்கிறீங்களே, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு அவனை அடிச்ச? எப்ப பார்த்தாலும் எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தா, அதான் அடிச்சேன். என்ன சரிதானே? தாலிசே, எழுந்திருப்பா, இனிமேல் அண்ணன் உன்னை அடிக்க மாட்டான், எழுந்திருப்பா. அம்மா, என் அண்ணன் பயங்கரமா அடிச்சிட்டாமா, என்னால ஏத்துக்க முடியல. நீங்க உடனே டாக்டரை கூப்பிடுங்கம்மா, டாக்டரை கூப்பிடுங்க. என்ன சாம் மூஞ்ச பாத்துட்டு நிக்கிற? உடனே டாக்டருக்கு போன் பண்ணு. தோமா, உடனே கால் பண்றேன். ஹலோ டாக்டர். சொல்லுங்க. என் தம்பிக்கு பலமா அடிபட்டுருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. எப்பா, உன் தம்பிக்கு அடிபட்டுருச்சுன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் டாக்டர். புரியுது புரியுது, இங்க இருக்கிறது எல்லாமே பைத்தியம் தான். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். அப்படின்னா சரி, நான் சீக்கிரம் வரேன். டாக்டர் கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாரு? உடனே வரேன்னு சொன்னாருமா. சரி, நீ தம்பியை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வை. சரிம்மா. நான் டாக்டர் வந்துட்டேன். என்ன யாரையும் காணோம்? சரி, நம்ம போய் சோஃபால உட்காரலாம். சரி, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். யார் நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிவி பாக்குற? ஐயோ, அடிக்காதீங்க, 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 அடிக்காதீங்க. நான் டாக்டர், எந்த ஒரு நோயா இருந்தாலும் நான் சரி பண்ணிடுவேன். அட டாக்டரா நீங்க? இத முன்னாடியே சொல்லி இருக்க வேண்டியதானே. நான் வேற அவசரப்பட்டு உங்களை அடிச்சிட்டேனே. ஐயோ டாக்டர் சார், எங்களை மன்னிச்சுக்கோங்க. எங்க அம்மா ஒரு லூசு மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. அப்படின்னா முதல்ல உங்க அம்மாவுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும். டாக்டர், என்ன அடிக்கிறீங்க? நான் ஒண்ணும் பேஷண்ட் கிடையாது. தெரியும் தெரியும், எந்த பைத்தியம் தான பைத்தியம் சொல்லியிருக்கேன். நீ சும்மா என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க விடு. ஐயோ டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல. என் பையனுக்கு தான், அவன் உள்ள படுத்துட்டு இருக்கிறான், என்ன விட்டுருங்க. பைத்தியமோ இப்படிதான் சொல்லும். எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கொடுங்க, சும்மா இருங்க. ஐயோ டாக்டர், நான் பேஷண்ட் இல்ல, என் பையன் உள்ள படுக்க வச்சிருக்கிறேன். திரும்புங்க. ஐயோ டாக்டர், குத்துங்க குத்துங்க டாக்டர், நல்லா குத்துங்க. எங்க அம்மாக்குள்ள இருக்க பைத்தியத்தெல்லாம் எனக்கு தெரிய வச்சிருங்க. நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்திருக்கேன். இங்க யார் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? டாக்டர், நீங்க கவலைப்பட வேணாம், நானே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன். நீயா? நீ எப்ப பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்த? நீ என்ன பண்றீங்க? டாக்டர், நீங்க போன்ல பேசினதா நான் உடனே கேட்டேன். நீங்க வரதுக்கு முன்னாடி நான் ஹெலிகாப்டர்ல இருந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன். அப்ப நீங்க டாக்டர் கிடையாதா? ஆமா, அவன் டாக்டர்
கிடையாது, அவன் பெரிய பைத்தியம்.